Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல கியூப் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்றது தான் பார்க்க போறோம். இதுல என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு சொல்ல போறேன். ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் தான். இப்போ கியூப் ரூட்ல இருக்க நம்பர் 1ல முடிஞ்சிச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், ஆன்சரும் 1ல தான் முடியும். 4ல முடிஞ்சிச்சுனா ஆன்சர் 4ல முடியும். 5ல முடிஞ்சிச்சுனா ஆன்சர் 5ல முடியும். 6ல முடிஞ்சிச்சுனா 6ல முடியும். 9ல முடிஞ்சிச்சுனா 9ல தான் முடியும். இந்த மாதிரி சேம் நம்பர்ஸ்லயே முடியும். இப்போ ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கு? 1 to 9ல 2 இருக்கு, 3 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு இல்லைங்களா? அதுல 2ல கியூப் ரூட்ல இருக்க நம்பர் 2ல முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்சர் 8ல முடியும். இதுவே கியூப் ரூட்ல இருக்க நம்பர் 8ல முடிஞ்சுன்னா ஆன்சர் 2ல முடியும். அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும் 2ம் 8ம். ஓகேங்களா? அந்த மாதிரி கியூப் ரூட்ல இருக்க நம்பர் 3ல முடிஞ்சுன்னா ஆன்சர் 7ல முடியும். கியூப் ரூட்ல இருக்க நம்பர் 7ல முடிஞ்சுன்னா 3ல முடியும். இந்த மாதிரி 3யும் 7ம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும், 2ம் 8ம் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கியூப் ரூட் ஆஃப் 2, 4, 3, 8, 9 நான் எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்லேருந்து 3 நம்பர்ஸ் தனியாகவும் ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் தனியாகவும் பிரிச்சுக்கணும். அப்படி பிரித்தா 24 தனியாக கிடைக்கும், 3, 8, 9 தனியாக கிடைக்குங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த லெஃப்ட் சைடில் பிரிச்சுருக்கோம் இல்லைங்களா? 2 பார்ட்டாக பிரித்ததில் லெஃப்ட் சைடு இருக்கிறது, அதாவது 24 இருக்கு இல்லைங்களா? அந்த 24க்கு கியூப் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எந்த நம்பரை கியூப் பண்ணால் 24 வரும்னு பார்க்கணும். எந்த நம்பரை கியூப் பண்ணாலும் நமக்கு 24 வராது. அதனால நியரஸ்ட் நம்பரை பார்க்கணும். இப்போ நியரஸ்ட் நம்பர் பாருங்க, 2 கியூப் பண்ணா என்ன? 8. நெக்ஸ்ட் 3 கியூப் பண்ணா 27. 27 24க்கு நியரஸ்டாக தான் இருக்கு, பட் 24 விட அதிகமாக இருக்கு. அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை சூஸ் பண்ணக்கூடாது. கம்மியாக இருக்கலாம், இல்லைனா ஈக்குவலாக இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி பார்த்தா 3 கியூப் 27 அதிகமாக போகிறதால அதுக்கு முன்னாடி இருக்க கியூப் நம்பர் பாருங்க, 2 கியூப் 8ங்களா? ஸோ அந்த 2 தான் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த 2 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இந்த கியூப்ல இருக்க நம்பர் எதுல முடிஞ்சிருக்கு? 9ல முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? 9ல முடிஞ்சுன்னா ஆன்சர் எதுல முடியும்னு சொன்ன? 9ல தான் முடியும். ஸோ லாஸ்ட் டிஜிட் என்ன? 9. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் 2 and 9ங்களா? இந்த 29 தான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். இந்த ட்ரிக் வந்துட்டு பர்ஃபெக்ட் கியூப் மட்டும் தான் செட் ஆகும், இம்பர்ஃபெக்ட் கியூப்க்கு செட் ஆகாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. கியூப் ரூட் ஆஃப் 4, 6, 6, 5, 6 எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டா பிரிக்கலாங்களா? ரைட் சைட்ல இருந்து 3 நம்பர்ஸும் ரிமைனிங் இருக்க நம்பர்ஸும் தனியாக பிரிக்கலாமா? அப்படி பிரிச்சா 46 தனியாக கிடைக்கும், 656 தனியாக கிடைக்குமா? இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர் 46க்கு கியூப் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ 46க்கு கியூப் நம்பர் இருக்கா? இல்லை. எந்த நம்பரை கியூப் பண்ணாலும் நமக்கு 46 கிடைக்காது. அதனால நியரஸ்ட் நம்பருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ பாருங்க, 3 கியூப் என்ன? 27. அடுத்து 4 கியூப் என்ன? 64. 64 வந்துட்டு 46 விட அதிகமாக இருக்கு. அதனால இதுக்கு முன்னாடி இருக்க கியூப் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 3 கியூப் 27. ஸோ அந்த 3யை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 3 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். நெக்ஸ்ட் டிஜிட் பாருங்க, கியூப் ரூட்ல இருக்க நம்பர் என்ன நம்பர்ல முடியுது? 6ல முடியுதுங்களா? 6ல முடிஞ்சுன்னா ஆன்சர் எதில் முடியும்? 6ல தான் முடியும். ஸோ செகண்ட் டிஜிட் என்ன? 6. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் 36. எக்ஸாம்பிள் பாருங்க, கியூப் ரூட்ல இருக்க நம்பர் 5ல முடிகிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ 5ல முடிஞ்சுன்னா நமக்கு ஃபைனல் டிஜிட் என்ன? 5ஆ? ஸோ ஃபைனல் டிஜிட்டை டேரெக்டாக 5ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது 2 பார்ட்டாக பிரிக்கலாமா? 91 தனியாகவும் 125 தனியாகவும் பிரிச்சுக்கலாம். இப்போ 91ஓட கியூப் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 91க்கு கியூப் நம்பர் இருக்கா? இல்லை. எந்த நம்பரை கியூப் பண்ணாலும் நமக்கு 91 வராது. அதனால நியரஸ்ட் நம்பருக்கு நம்ம கியூப் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ பாருங்க, 4 கியூப் என்ன? 64ஆ? 5 கியூப் என்ன? 125. இப்போ 5 கியூபோட ஆன்சர் 125 91 விட அதிகமாக இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி இருக்க கியூப் நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். 4 கியூப் 64. ஸோ அந்த 4 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். லாஸ்ட் டிஜிட் ஆல்ரெடி 5ன்னு போட்டாச்சு. 5ல முடியறதால ஆன்சரும் நமக்கு 5 தான். ஓகேங்களா? இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் 45. 4ல முடிகிற மாதிரி ஒரு கியூப் ரூட் நம்பர் எடுத்திருக்கேன். 157464 எடுத்திருக்கேன். இப்போ இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரைட் சைட்லேருந்து 3 நம்பர்ஸ் தனியாகவும் ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் தனியாகவும் பிரிச்சுக்கலாமா? அப்படி பிரித்தா 157 தனியாக கிடைக்கும், 464 தனியாக கிடைக்கும். இப்போது அந்த 157க்கு நம்ம கியூப் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 157க்கு கியூப் நம்பர் இருக்கா? இல்லை. எந்த நம்பரை கியூப் பண்ணாலும் நமக்கு 157 வராது. அதனால நியரஸ்ட் நம்பருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 5 கியூப் என்ன? 125. 6 கியூப் என்ன? 216. அந்த 216 157 விட அதிகமாக இருக்குது. அதனால் அதை சூஸ் பண்ணக்கூடாது. ப்ரீவியஸாக இருக்க அதுக்கு முன்னாடி இருக்க கியூப் நம்பர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இருக்க கியூப் நம்பர் என்ன? 5. அந்த 5 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். இப்போ லாஸ்ட் டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம கியூப் ரூட் எடுத்த நம்பர்
நம்பர் என்ன நம்பரில் முடியுதுன்னு பார்க்கணும். என்ன நம்பரில் முடியுது? 4ல் முடியுதுங்களா? 4ல் முடிஞ்சால் நமக்கு ஆன்சர் எதில் முடியும்? 4ல் தான் முடியும். ஸோ நமக்கு லாஸ்ட் டிஜிட் 4. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் 54. எக்ஸாம்பிள் பாருங்கள், 2ல் முடிகிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க நம்பர் கியூப் ரூட் ஆஃப் 941,192. இப்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? ரைட் சைட்லேருந்து 3 நம்பர்ஸ் தனியாகவும் ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் தனியாகவும் பிரிச்சுக்கலாமா? அப்படி பிரித்தா நமக்கு 941 தனியாக கிடைக்கும், 192 தனியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடில் இருக்க 941க்கு க்யூப் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 941க்கு க்யூப் நம்பர் இருக்கா? இல்லை. எந்த நம்பரை க்யூப் பண்ணாலும் நமக்கு 941 வராது. அதனால் நியரஸ்ட் நம்பருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 9 க்யூப் என்ன? 729. 941 விட 729 கம்மியாக இருக்குது. அதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கலாம். 10 க்யூப் என்ன? 1000. 1000 941 விட அதிகமாக இருக்குது. நமக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. நம்ம எடுத்துக்கிட்ட நம்பரை விட கம்மியாக இருக்கலாம், இல்லைனா ஈக்குவலாக இருக்கலாம். இப்போ ஈக்குவலாக இருக்க நமக்கு க்யூப் நம்பர் இல்லை, அதனால் கம்மியாக இருக்க நம்பரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 9 க்யூப் 729. ஸோ 9 நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆன்சராக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும்? க்யூப் ரூட்டில் இருக்க நம்பர் என்ன நம்பரில் முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு என்ன நம்பரில் முடிஞ்சிருக்கு? 2ல் முடிஞ்சிருக்குங்களா? 2ல் முடிஞ்சால் நமக்கு ஆன்சர் எதில் முடியும்? 8ல் முடியும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் என்ன? 98. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், க்யூப் ரூட் ஆஃப் 74088 எடுத்திருக்கேன். இப்போது ரைட் சைட்லேருந்து 3 டிஜிட் தனியாகவும் ரிமைனிங் இருக்க டிஜிட் தனியாகவும் பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரித்தா 74 தனியாக கிடைக்கும், 088 தனியாக கிடைக்குமா? நெக்ஸ்ட் அந்த 74க்கு க்யூப் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 74க்கு க்யூப் நம்பர் இல்லை. எந்த நம்பரை க்யூப் பண்ணாலும் நமக்கு 74 வராது. அதனால நியரஸ்ட் நம்பருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 க்யூப் என்ன? 64. நெக்ஸ்ட் 5 க்யூப் என்ன? 125. 125 74 விட அதிகமாக இருக்குது. அதனால் அதை சூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை தான் நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். 4 க்யூப் 64. ஸோ அந்த 4 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபைனல் டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும்? நமக்கு க்யூப் ரூட்டில் இருக்க நம்பர் என்ன நம்பரில் முடியுதுன்னு பார்க்கணும். இப்போது என்ன நம்பரில் முடிஞ்சிருக்கு? 8ல் முடிஞ்சிருக்குங்களா? 8ல் முடிஞ்சால் நமக்கு ஆன்சர் எதில் முடியும்? 2ல் முடியும். ஸோ ஃபைனல் டிஜிட் 2. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் 42. இப்போ க்யூப் ரூட்டில் இருக்க நம்பர் 2ல் முடிஞ்சால் ஆன்சர் 8ல் முடியும். க்யூப் ரூட்டில் இருக்க நம்பர் 8ல் முடிஞ்சால் ஆன்சர் 2ல் முடியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், க்யூப் ரூட் ஆஃப் 50653 எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரைட் சைட்லேருந்து 3 நம்பர்ஸ் தனியாகவும் ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் தனியாகவும் பிரிச்சுக்கலாமா? அப்படி பிரித்தா 50 தனியாக கிடைக்கும், 653 தனியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த 50க்கு க்யூப் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? 50க்கு க்யூப் நம்பர் இருக்கா? இல்லை. எந்த நம்பரை க்யூப் பண்ணாலும் நமக்கு 50 வராது. அதனால் நியரஸ்ட் நம்பருக்கு நம்ம க்யூப் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 3 க்யூப் என்ன? 27. 27 50யை விட கம்மியாக இருக்குங்களா? அதனால் அதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கலாம். 4 க்யூப் என்ன? 64. 64 50யை விட அதிகமாக போகுது. அதிகமாக போனால் அந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. கம்மியாக இருக்கலாம், இல்லைனா ஈக்குவலாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போது 3 க்யூபு, அதனால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 3 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். நெக்ஸ்ட் டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும்? நம்ம க்யூப் ரூட்டில் இருக்க நம்பர் என்ன நம்பரில் முடியுதுன்னு சூஸ் பண்ணணுமா? பார்க்கணுமா? இப்போ க்யூப் ரூட்டில் இருக்க நம்பர் என்ன நம்பரில் முடியுது? 3ல் முடியுது. 3ல் முடிஞ்ச ஆன்சர் நமக்கு கண்டிப்பாக எதில் முடியும்? 7ல் தான் முடியும். ஸோ அந்த 7ஐ டேரெக்டாக ஃபைனல் டிஜிட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் என்ன? 37. இப்போ நமக்கு க்யூப் ரூட்டில் இருக்க நம்பர் 3ல் முடிஞ்சுன்னா ஆன்சர் 7ல் முடியும். க்யூப் ரூட்டில் இருக்க நம்பர் 7ல் முடிஞ்சுன்னா ஆன்சர் 3ல் முடியும். அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ ஒரு ஃபைனலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நான் எடுத்திருக்க நம்பர் க்யூப் ரூட் ஆஃப் 12167 எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ரைட் சைட்லேருந்து 3 நம்பர்ஸ் தனியாகவும் ரிமைனிங் இருக்க நம்பர்ஸ் தனியாகவும் பிரிச்சுக்கலாமா? அப்படி பிரித்ததுக்கப்புறம் அப்படி பிரித்தா நமக்கு 12 தனியாக கிடைக்கும், 169 தனியாக கிடைக்கும். இப்போது அந்த 12க்கு நம்ம க்யூப் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? 12க்கு க்யூப் நம்பர் இல்லை. அதனால நியரஸ்ட் நம்பருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 க்யூப் என்ன? 8. 3 க்யூப் என்ன? 27. அந்த 27 12 விட அதிகமாக இருக்கிறதால அதை சூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி இருக்க க்யூப் நம்பர் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருக்க க்யூப் நம்பர் என்ன? 2. 2 க்யூப் 8. ஸோ அந்த 2 தான் நமக்கு ஆன்சரோட ஃபர்ஸ்ட் டிஜிட். நெக்ஸ்ட் டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும்? க்யூப் ரூட்டில் இருக்க நம்பர் என்ன நம்பரில் முடியுதுன்னு பார்க்கணும். இப்போ நமக்கு என்ன நம்பரில் முடியுது? 7ல் முடியுதுங்களா? 7ல் முடிஞ்சுன்னா ஆன்சர் எதில் முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக 3ல் தான் முடியும். ஸோ டேரெக்டாக 3ன்னு ஆன்சரோட லாஸ்ட் டிஜிட்டில் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஃபைனல் ஆன்சர் என்ன? 23.
ரொம்பவே ஈஸியாக இருக்குங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ கியூப் ரூட் நம்பர் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் 3 டிஜிட் தனியாக பிரிங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்க நம்பர் கியூப் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கியூப் ரூட்டில் இருக்க நம்பர் எந்த நம்பரில் முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சரை டைரெக்டாக போட்டுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் தான் இது. இதை யூஸ் பண்ணி கியூப் ரூட்டை நம்ம 2 செகண்ட்ஸில் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்.